மருமகளே, குளிச்சுட்டு வந்துட்டியா? அத்தை, குளிச்சுட்டு வந்துட்டேன். வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வரேன் போயிட்டு. சரி மருமகளே, போய் போட்டு வா போ. கோலம் கொஞ்சம் பெருசாக போடு. இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் பார்த்து அசந்து போயிடணும் கோலத்தை பார்த்து. நான் வீட்டுக்காக தான் கோலம் போடுறேன், ஊருக்காக கோலம் போடல. தெரியுதா? சின்னதாக போட்டால் கூட லட்சமாக அழகாக இருந்தால் சரி. சரி மருமகளே, ஏதோ பண்ணு. இந்த வீட்டில் யாராச்சும் என் பேச்சை கேட்குறாங்களா? ஒருத்தங்க கூட என் பேச்சை மதிக்கிறதில்ல. அப்பா, கோலம் போட்டாச்சு. வீட்டில் போயிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். மருமகளே, கோலம் போட்டியா? போட்டான் தாத்தா. நான் போயிட்டு உங்களுக்கெல்லாம் டீ போட்டு எடுத்துகிட்டு வரத்த. அப்படியே உங்கள் பசங்களெல்லாம் எழுப்பிவிடு. சரி மருமகளே, நீ போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வா. வாப்பா குமார். எந்திரிச்சிட்டியாம்மா? ஆ அதெல்லாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு கூட ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரல. அப்படியா? இன்னும்மா காப்பி போடல? கலை, என்ன செய்கிறாங்க இன்னும் காப்பி போடாம? தான் வரேங்க. காஃபி போட்டு இருக்கேன், எடுத்துட்டு வரேன். இரு. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி எடுக்கிறது இருக்கட்டும், அம்மா பாரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சான், ரொம்ப லேட்டாக காஃபி போட்டியான். என்ன? ஐயோ இல்லை, நான் இப்போ தான் எழுந்து வெளியே கோலம் போட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராத்த அப்படின்னு. அவங்களும் சரி போமான்னு தான் சொன்னாங்க. இல்லாத்த நீங்கள் சொன்னீங்க தானே? அது ஆமாம், நான் தான் சொன்னேன். சப்பா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்கடா சண்டே. சரி சரி, காஃபியை கொடுமா. எடுத்துக்கத்த, காப்பி எடுத்துக்க. கலை, காப்பி டேஸ்டாக இருக்கும். அப்படியாங்க? சரி சாப்பிடுங்க. கலை, தேங்காய் வெட்ட ஆளுங்க வராங்க, சீக்கிரமாக ரெடியாகுங்க, போகலாம். தம்பி பாப்பெல்லாம் வரதா இருந்தால் கூட கூட்டுக்காங்க, இளநீ இது குடிக்குவாங்க, கூட்டுக்காங்க. சீக்கிரமாக எல்லாம் இங்கேயே நைன்னு உட்காந்துக்குது. சரிங்க, போகலாம். இரு, குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டாக இருக்காலாமே. டேஸ்ட்டா? நான் செஞ்சதோட டேஸ்ட்டாக இருக்குமா? அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சு கொடுத்துருப்பேன். சரியம்மா, நாங்கள் தேங்காய் தோப்பு போயிட்டு வரோங்க. தேங்காய் வெட்ட ஆளுங்க வராங்க, போயிட்டு வரோங்க. வீடு பத்திரம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. கலை, ரெடியா? போகலாமா? நான் எப்போ ரெடிங்க. நீ தான் நாய் மேய்ச்சின்னு உட்காந்துங்கிற. சீக்கிரம் கிளம்பி வாங்க, வெயில் போது வருதுல்ல. நம்ம பையன் கூட உட்காந்து பேசுகிறதே அவளுக்கு பிடிக்காதே. நம்ம உட்காந்து பேசினாவே எங்கேயாச்சும் போகணும், ரெடி ஆகிட்டா கிளம்பலான்னு சொல்லிடுவா. சே, வாங்க, எழுந்துட்டிங்களா? இப்போ தான் உங்களுக்கு விடிஞ்சிருக்கு போல. சரி, போதும் நிறுத்து. நீ சீக்கிரம் எழுந்துட்டா அதுக்கு நானும் சீக்கிரம் எழுந்தணும் அர்த்தமா? எங்கள் பையனும் மருமகள் எல்லாம் காணோம், எங்கே போயிட்டாங்க? அவங்களா தேங்காய் தோப்பில் தேங்காய் வெட்டுறாங்களாம், அதுக்கு தான் 2 பேரும் போயிருக்காங்க. ஆனால் குமார் தான் போயிருக்கான். சரி, இவ எதுக்கு போனா? காஃபி மட்டும் போட்டு கொடுத்தா, இன்னும் சாப்பாடு கூட செய்யலை. நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்போது? எங்கே போனாலும் ஜோடியாக போக வேண்டியது. வீட்டிலேருந்து நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல, அதெல்லாம் யோசிக்கிறதில்ல பொம்பளையாச்சு. என்னது, இன்னும் சாப்பாடு செய்யலையா? எதுக்கு போனாவ? செஞ்சு வச்சுட்டாச்சு போயிருக்கலாம்ல. இப்போ நாம் என்ன பண்ணுறது சாப்பாடுக்கு? எனக்கு வேற பசிக்குதே. பழைய சோறு இருந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன். இந்த குழுக்கு பழைய சோறு சாப்பிட்னாவே வெறுப்பாக இருக்குது.
ஆ அதெல்லாம் போய் அவள் யோசிப்பாளா? வயசானவங்க இந்த குளிரில் எப்படி பழைய சாதமெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு அதெல்லாம் யோசிச்சிருந்தா அவள் செஞ்சு வச்சுட்டு போயிருக்க மாட்டா? இப்போ சாப்பாடு என்ன பண்றது? என்ன கால் வருது? அட மருமக. ஹலோ. ஆ மாமா, அது வந்து என்னன்னா சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடு வந்து செஞ்சு வச்சுருக்கேன், கிச்சனில் வச்சுருக்கேன். சாப்பிட்டுக்கிறீங்களா நீங்கள்? அப்படியாம்மா, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கியா? சரி, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா, சரி வைக்கிறேன். ஆ சரி மாமா, சரி வைக்கிறேன். அப்பா நல்ல வேலை, சாதம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டா. இல்லைன்னா பழைய சாதம் சாப்பிட்டு இன்னைக்கு நான் என்ன ஆயிருக்கணும் எனக்கே தெரியல. சரோஜா, அவ சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் போனாலாம். பார்க்காமலே சொல்லிட்டு இருக்கியா நீ? என்ன சரோஜா? நீ வேற யாயா இப்படி பண்ணுற? அவள் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிற மாதிரி. போதும் நிறுத்தாமா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? போதும் நிறுத்து. ஆமாம், அப்படி இவர் மட்டும் பழைய சாதம் சாப்பிட்டாருன்னா அப்படி உருகிடுவார். பழைய சாதம் சாப்பிட்டதா என்ன ஆகுது உனக்கு? அடி என்னடி சொல்ற நீ? இந்த குளிர்ல பழைய சாதம் சாப்பிட்டா என்னடி ஆவாங்க? உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசாத சரோஜா. உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் உனக்கு 4 எழுத்து படிக்க தெரியுமா உனக்கு? ம் போதும். ஏன் படிச்சதெல்லாம் எடுக்கிற? நான் படிச்சிருந்தேன்னா இங்கே வந்து ஏன் குப்பை கொட்டுறேன்? சரி சரி அம்மா, அதான் செஞ்சு வச்சுட்டு போயிட்டால, வா போய் சாப்பிடலாம். எனக்கு வேற பசிக்குது. 3 வேளையும் சுட சுட சாப்பாடே வேணும்னா என்ன பண்ணுறது? சரோஜா வா, எனக்கு பசிக்குது. அட இரியா வரேன். ஏங்க, ஏங்க இன்னும் தேங்காய் வெட்டுறவங்க வரவே இல்லை? ஃபோன் பண்ணியா? எங்கே இருக்கிறாங்களா? இந்த கலை ஃபோன் பண்றேன் இரு. ஹலோ முன்சாமி, எங்கப்பா இருக்க? ஏப்பா இன்னும் வரல? இது ஒன்று பக்கம் வந்துட்டோம். இதை வந்து சேர்ந்துடும், இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துட்டோம். சரிப்பா, பொறுமையா வாங்கப்பா. அதுக்குன்னு வேகமாவது வர போறீங்க. ஏங்க ஃபோன் பண்ணீங்களே, என்னங்க சொன்னாங்க? தேங்காய் வெட்டுறவங்க வந்துட்டு இருக்காங்களா? எங்கெங்க வந்துட்டு இருக்காங்களா? பக்கம் வந்துட்டாங்களாம் கலை, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, வெயிலே வந்துடுச்சு. எப்போங்க அவங்க வந்து வெட்டி வெயிலில் எடுக்கிறவங்களுக்கு கஷ்டம் தானே? சரி என்ன பண்றது, இரு கலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.